என்ன பாட்டி, என்ன யோசனை? இல்ல, நகையும் வேலைக்காரனையும் வைக்க வேண்டிய இடத்துலதான் வைக்கணும்னு எவ்வளவு அனுபவபூர்வமா சொல்லி இருக்கிறாங்கன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். புரியலையே பாட்டி, இப்ப எதை எங்க வைக்கணுங்கிற? கால்ல போட்டுக்கிறது கொலுசு, அத கழுத்துல போட்டுக்கிட்டா நல்லா இருக்குமா? இது நெக்லஸ். ஏய் போல், கேப்ராவுக்கு போறது 2 டிக்கெட் கொடுத்தா இங்க வந்து நிக்கிறேனடா. பாட்டியே பெர்மிஷன் கொடுத்தாச்சு, கிளம்புங்க. தேங்க்யூ டாடி. வரேன் அங்கிள். டார்லிங், இப்போ நம்ம எங்க போறோம்? சொர்க்கத்துக்கு. ஹோட்டல்ல சொன்னீங்க? ஹோட்டல் பேர் தான் அது. நாட்டி பாய். பாத்து ஓட்டுங்க. அம்மா பிச்சை போடுங்கம்மா. கால் இல்லாதவம்மா, பிச்சை போடுங்கம்மா. இந்தா. அடேங்கப்பா, பிச்சைக்காரன் உனக்கு அவ்வளவு இருக்கமா? 50 ரூபாய் போட்ட, அவனை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. ஏன்? அவன் இடத்துல நான் இருக்க கூடாதுன்னு தோணுது. உனக்கு ரொம்ப இறக்க சுபாவம். இது இறக்கம் இல்லைங்க, வெறுப்பு. அந்த நொண்டி உடனே இடத்த காலி பண்ணுந்தா பணத்தை தூக்கி எறிஞ்சேன். ஐயோ, அப்ப உன்னை நம்ம தோட்டத்தை கூட்டிட்டே போக முடியாது. ஏன்? நம்ம தோட்டம் இருக்கிறது நொண்டி குப்பத்துல. ஏன் அவ்வளவு உப்பு போட்ட? உனக்கு கூட உணர்ச்சி இருக்கா? ஏயா, பார்த்து சமைக்க கூடாது. டேடே, அவனை ஏன்டா திட்டுற? நீ போப்பா. இதோ பாரு, இங்க எல்லாருக்கும் பொதுவாதான் சமையல். உன் ருசிக்கு தகுந்தபடி சமைக்கணும்னா அதுவும் பொண்டாட்டியால மட்டும்தான்ப்பா முடியும். ஏண்டா, வீராசாமியோட பொண்ணு லதாவுக்கு நல்லா சமைக்க வருமான்னு கேட்டிருக்கியா? யாரோ நடிக்கிறாங்க. இன்னைக்கு கந்த சஷ்டி, ஊருலகமே உன்னை நினைச்சு பாக்க நீ என்ன சூரனை சம்ஹாரம் பண்ண கடவுளா? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்ச மனுஷன் தானே. உன்னை வேற யார் நினைக்க போறா? அந்த பைத்தியக்கார பொண்ணு லட்சுமி தான் நினைச்சு நினைச்சு அழுதுட்டு இருக்கா. இருடா, இப்ப என் பேச்சு உனக்கு கசப்பாதான் இருக்கும். உன் தவற புரிஞ்சுக்கிற காலம் ரொம்ப தூரத்துல இல்ல. போடா. நிச்சயமா நீ இங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். விரிச்ச வலையில விலாங்குமின்தான் விழும்னு ஆசைப்படுறவன் சராசரி மனுஷன். வலை விரிக்கிறதுக்கு முன்னையே விலாங்குதான் விழும்னு தீர்மானிக்கிறவன் இந்த பிரபாகரன். இப்போ இந்த பிரச்சனையில இருந்து உனக்கு விடுதலை வேணும் இல்ல? என்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிம்மதி வேணும். என் விஷயத்துல நியாயம் செத்துக்கிட்டு இருக்கு. இதுல மனுஷங்க வேற ஏன் சாகணும்? இந்த பல பரீட்சையில நீங்களே ஜெயிச்சுதான் நினைச்சுக்கோங்க. இனிமேலாவது யாரையும் பலி வாங்காதீங்க. உன் பெருந்தன்மையை நான் ரொம்ப பாராட்டுறேன். நில்லுமா, உன் கடமையை நீ நிறைவேற்றிட்ட, என் வார்த்தையை நான் காப்பாத்த வேணாமா? ஏய், இந்தா. சார், பணத்துக்காக உங்க பிள்ளைய காதலிக்கல, அதை நிரூபிக்க இப்பதான் சார் எனக்கு முதல் சந்தர்ப்பமே கிடைச்சிருக்கு. இதை நான் தொட்டா உங்க பிள்ளைய தொட அனுமதிச்சது இதுக்காகத்தான் ஆயிடும். இந்த பத்திரத்தை வச்சு சட்டப்படி என்கிட்ட இருந்து அவரை பிரிக்க முடியும். என் மனசுல இருந்து கடவுளால கூட அவரை பிரிக்கவே முடியாது. கடவுளால பிரிக்க முடியாம போலாம், நான் நினைச்சா பிரிக்க முடியும். என்ன பண்ணு? பத்திரத்துல இப்ப நீ போட்டு வந்திருக்கிற கையெழுத்தால உன் தலையெழுத்த மத்தனை மாத்திக்கலாமா? என்னோட சுய கௌரவம், எங்க அண்ணன் கிட்ட நான் போட்ட சவால், எல்லாத்துக்கும் மேல உன் வாழ்க்கையெல்லாம் எடுத்துக்கிட்ட அக்கறை அத்தனையும் சேர்த்து குழி தோண்டி புதைச்சிட்டு வந்து நிக்கிறேம்மா. நீ என்ன செஞ்சாலும் எங்களை கேட்டுட்டு தானமா செய்வ. இப்போ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, இனிமே என்ன செய்ய போற? மறுபடியும் ஹாஸ்டலுக்கே போக போறேன். வெரி குட்.
அரசாங்கம் சொந்தமா வீடு கட்டி கொடுத்தாலும் அத வாடகைக்கு விட்டுட்டு பழையபடி குடிசைக்கே போயிடும் சில ஏழை ஜனங்கள். அந்த மாதிரி உன்னை அந்த பங்களால வாழ வைக்க நான் எவ்வளவோ முயற்சிகள் எடுத்துக்கிட்டோம். நீ உன் பழைய இடத்துக்கே திரும்பி போறேன்னு சொல்றேம்மா. உன்னை எந்த ரகத்தில் நான் சேர்க்கறது? என்ன மன்னிச்சிடுங்க சார். இந்த பிரச்சனை அத்துமீறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கையெழுத்து போட்டேன். எனக்காக டிரைவர் முனுசாமி ஏன் சார் வேலை இழக்கணும்? என்ன மட்டும் பாதிக்க வேண்டிய என் தனிப்பட்ட பிரச்சனை உங்களை ஏன் சார் பாதிக்கணும்? உங்களுக்கும் இந்த லட்சுமிக்கும் என்ன சார் சம்பந்தம்? அது என்ன சொல்ல போறீங்க? லட்சுமி, சதய நட்சத்திரம், எக்ஸெட்ரா 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 இதானே? உங்களை சொல்லி தப்பு இல்ல சார். வைக்க கண்ணுக்குட்டியை காட்டி பால் கறக்கிற ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எல்லாமே போலிதானே? நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள இருந்த சந்தோஷம், இந்த வீட்ல இருந்த நிம்மதி எல்லாமே போச்சு சார். இதுக்கு மேல உங்களுக்கு பாரமா இருக்கு, பிரியப்படல சார். இனிமேல என்னால இங்க இருக்க முடியாது சார். ஹலோ, ராஜேஸ்வரி பேசுறேன். ரமேஷுக்கு ஆக்சிடென்டா? என்ன ராஜேஸ்வரி? ரமேஷ் ஆக்சிடென்ட் ஆயிட்டா, ஹாஸ்பிட்டல் இருக்கான். அப்படியா? எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கான்? எஸ்பிபி நர்சிங் ஹோம்ல. டிரைவர் சீக்கிரம் பாப்பா, சீக்கிரம் போ. இந்த ஆக்சிடென்ட்னால உங்க பையன் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்ல. பட் ஒரு கால் இல்லாம வாழ வேண்டியிருக்கு. நேத்திக்கு கோயில் கதா காலிட்சேபம் கேட்டு மாதா பிதா செஞ்ச பாவம் பிள்ளைங்க தலையிலன்னு சொன்னாரு. நீங்க செஞ்ச பாவம் அவன் காலில் விழுந்திருக்கு. பாவம்னு சொல்லாரு, அந்த சிறுக்கி கொடுத்த சாபம்னு சொல்லு. நர்ஸ், என்னமா? ரமேஷ் பார்க்கணும். இப்ப யாரும் அனுமதிக்க முடியாது, டாக்டர் வர நேரம். ஒரே ஒரு தடவை சொன்ன கேளுமா. வாட்ச்மேன், நானே போயிடுறேன். பரவாயில்ல, ஆட்டோல ஏறுமா. வா. எங்க சார் போனோம்? இப்பெல்லாம் முடிவை நான் எடுக்கிறது இல்லப்பா, அவங்களே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே கேட்டுக்கப்பா. வீட்டுக்கே போலாம். பெண் புத்தி பின் புத்திங்கிறது கரெக்டா இருக்கு. ஒன்ன மாதிரி பொம்பளைங்க மடத்தனமா எடுக்கிற முடிவால அவஸ்தைப்படுறது எங்களை மாதிரி ஆம்பளைங்க தான். சரியா சொன்னீங்க சார். என்னப்பா சொல்ற? என் பொண்டாட்டி ஞாபகம் வந்துடுச்சு சார். வண்டியை எடுப்பா, நாட்டுல பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு பாரு. ராஜேஸ்வரி, ரமேஷ் கிட்ட அவன் கால் எடுக்கிறத பத்தி இப்ப சொல்ல வேணாம். மாத்திரையே சாப்பிடுங்க. வேண்டாம். ப்ளீஸ் சாப்பிடுங்க. வேண்டாம்னு சொல்றேன்ல. ஏமா, இந்த மாத்திரையை சாப்பிட்டா என் காலை எடுக்காம விட்டுருவாங்களா? குடுமா, உன் நிம்மதிக்காக சாப்பிடுறேன். பாட்டி, இப்ப என்ன ஆச்சு? ஏமா கவலைப்படுறீங்க? ரமேஷ், இதுல சிம்லா ஆப்பிள்ல இருந்து நாக்பூர் ஆரஞ்சு வரைக்கும் இருக்கு. உரிச்சு உள்ளதல்ல, கவலைப்படாத, எல்லாம் நல்லபடி ஆயிடும். இதை பிடிங்கம்மா. பார்ட்னர்,
இன்னும் என்ன பார்ட்னர் சம்பந்தி, கவலையே படாதீங்க. குறிச்ச நாள்ல கல்யாணம் நடக்கும். டாக்டர் கிட்ட சீக்கிரமா குணப்படுத்த சொல்லியிருக்கேன். பாட்டி, இந்த விஷயத்த உங்ககிட்ட இப்ப எப்படி பேசுறதுன்னு கொஞ்சம் நான் தயங்கிட்டு இருந்தேன். நீங்களே ஓபன் பண்ணிட்டீங்களா? இதுல பாருங்க, குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை. லதாவுக்கு ஒரு முறை மாப்பிள்ள இருக்கான். அவனுக்குத்தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு என் பொண்டாட்டி ஒரே பிடிவாதமா இருந்தான். நான் தான் உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு பிடிவாதமா இருந்தேன். இப்படி ஆயிடுச்சுங்களா? வீண் பம்பு வீட்டுல எதுக்கு அப்படின்னு அவ இஷ்டத்துக்கு அதே மாப்பிள்ளைக்கு காலையில தான் தட்டை மாத்திக்கிட்டோம். பாட்டி, இனிமே வீராசாமின்னு கூப்பிடுங்க, அதுதான் நல்லா இருக்கும். சம்பந்தி, இந்த நேரத்துல அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துறாதீங்க. என் பையனோட கால் போனாலும் எதிர்காலத்தை பாதிக்கவே பாதிக்க. எப்படின்னா, என்னுடைய கோடிக்கணக்கான ஆஸ்திக்கும் அவன் ஒருத்தன் தானே வாரிசு. கோடிக்கணக்கான உன் சொத்துக்களை செலவழிச்சாலும் அவனுக்கு சொந்த கால வர வைக்க முடியுமா? ஒருவேளை இப்படி பேசி பாப்போமே, இதே விபத்து என் பொண்ணுக்கு நடந்து உன் வீட்டுக்குள்ள காலை வச்சு வர வேண்டியவ கட்டக்காலோட வந்தாள்னா நீ ஏத்துக்குவ? பாட்டி, இந்த மாதிரி கேள்வியில நான் கேட்பனா? என் மக கேட்கிறேன். சமாதானம் பண்ணி பார்த்தேன். சண்டி பண்ணுது. ஒரு மாடு சண்டி ஒரு மாடு நொண்டினா சம்சார வண்டி சரியா போகுமோ? இத பாரு பாட்டி, நீயும் நானும் சம்பந்திகளாகிறத மறந்துருவோம். தொடர்ந்து பார்ட்னராவே இருந்துருவோம். வர்றேன். ஒரே ஒரு தடவை மட்டும் ரமேஷ் பார்த்து போயிடுமா? ஏமா உனக்கு ஒரு வேலை இல்ல? சும்மா சும்மா எத்தனை தடவை சொல்றது உனக்கு? ஒரு ஓரமா நின்னு பார்த்து போயிடுமா? சொன்னா புரியாது உனக்கு? ப்ளீஸ். சொல்றது காதுல விழ, நீ என்ன செவிடா? சிஸ்டர், உங்களுக்கு என்ன வயசாகுது? 30. ஐயோ, பார்த்தா 18 மாதிரி தெரியுது. தேங்க்யூ. தமாஷுக்கு சொன்னேன், சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களா? உங்களுக்கு பிபி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. டாக்டரை பார்த்து நீங்க செக்அப் பண்ணீங்க. வாய் வேற கோணுது, அந்த ப்ராப்ளம் வேறயா? டாக்டர், நீ ஏம்மா அங்கெல்லாம் கேட்டுக்கிட்டு? நீ அவனை பார்க்கணும், அவ்வளவுதானே. நான் இருக்கேன், வா.